ஒருவேளை நான் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்ததுன்னு வச்சுக்கவேன், அண்ணி விஜய பார்க்க போகவே விட்டுருக்க மாட்டேன். அப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்காது. அண்ணி இன்னைக்கு எங்களோட இருந்திருப்பாங்க. எல்லாம் விதி. ஏய், இப்ப நீ என்ன சொன்ன? அது இப்ப நீ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? ஒன்னும் சொல்லியே. மழுப்பாத, நீ ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்த. நான் ஏதோ புலம்பிக்கிட்டு இருந்தேன். ஏன், என்னாச்சு? இல்ல, அண்ணி இங்க போயிருக்க மாட்டாங்கன்னு நீ சொன்னா அதை நான் கேட்டேன். ஐயோ, இல்லையே, அந்த மாதிரிலாம் சொல்லலையே. நீ தானே கண்மணியை கூட்டிட்டு போன? ஆமா. அப்ப அவளையும் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்த? நான் அந்த மாதிரி பேசவே இல்லையே. இல்ல, நீ பேசுறத நான் கேட்டேன். நான் தான் கூட்டிட்டு போனா, அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீ சரியா கேட்டிருக்க மாட்ட, அவ்வளவுதான். இல்ல, நீ வேற மாதிரி தான் சொன்ன. மர, நீ மாத்தி பேசிட்டு இருக்க மரா. அன்னைக்கு கனவு வந்துச்சு, நீ சொன்னல உஷாரா இருந்திருந்தா போகாம இருந்திருக்கலாமேன்னு சொல்லி மச்சாங்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? வந்து அதை விடு. இப்ப எதுக்கு நீ வந்த? அது நான் உன்கிட்ட தேங்க்ஸ் சொல்லலாம்னு வந்தேன். சரி சொல்லு. அதான் சொல்லிட்டேன்ல. எப்ப? அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். உன் காதுல தான் விழல. காதும் கேட்கறதுல உன் காதுல விழுகலையா? ஏய், தேங்க்ஸ் சொல்ல வந்தேன்னா கேட்டா சொல்லியாச்சுங்கிறா. ஒரு மண்ணும் புரிய மாட்டேங்குது இவளை வச்சுக்கிட்டு. இவன் மனசை புரிஞ்சுக்கிறக்கே தனியா கோர்ஸ் படிக்கணும் போல. என்னையா புள்ள வளர்த்துருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்லயே என்ன வச்சிருக்கா. போற வழியில உன்னை ஸ்கூல்ல டிராப் பண்ணிடுறேன். வேண்டாம் வீரா, நான் ரவுடி கூடயே போய்க்கிறேன். போலாமா ரவுடி? போயிட்டு வர வழியுமா? வரமாமா. சரிம்மா. கனி வா. பாய் பாய். ரவுடி, நம்ம ஸ்கூலுக்கு போலாமா? போலாண்டா தங்கம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். மேடம் உட்காருங்க மேடம். மேடம், யார் என்ன பண்ணாலும் உங்களை மாதிரி நேர்மையான அதிகாரிகளை அழிக்கவே முடியாது. நேர்மைக்குன்னு ஒரு வேல்யூ உண்டு, அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. போன முறை மாற மேல இருந்த வெறுப்புனால கஷ்டப்பட்டு படிச்சு இந்த சீட்ல வந்து உட்காந்து, ஆனா இப்போ அந்த மாறனால திரும்ப நான் இந்த சீட்ல வந்து உட்காந்துருக்கேன். கடவுளே, எனக்கு தைரியத்தை கூட, இந்த சமுதாயத்தை சீர்திருத்துறதுக்கு எனக்கு ஒரு சக்தியை கூட. என்ன என் பொண்டாட்டிக்கு இவன் இவ்வளவு தூரம் யோசிக்கிறான்? டேய், சீக்கிரம் சொல்றா. சரி, வளையல வாங்கி கூட. இந்த கொலுசு வளையல் ரெண்டுமே உன்னை டச் பண்ற விஷயம் தான்ப்பா. அவ வாட்ச் தான்டா கட்டுவா. வாட்ச் தான் கட்டுவாங்களா? சரி, அப்ப வாட்சே வாங்கி கொடு. அவகிட்ட ஏற்கனவே வாட்ச் இருக்கே. அப்ப நெக்லஸ், செயின் இந்த மாதிரி ஏதாவது? அவளுக்கு கோல்டே பிடிக்காது. எதையுமே ஹெவியா போட மாட்டா.
அப்படியே செயின் போட்டாலும் இந்த சன்னமா ஒண்ணு இருக்கும்ல ஆமா. புல்லு கணக்கா ஆ. அந்த மாதிரி இருக்கிற செயின் தான் போடும் அது. யோ அப்ப என்னதான் பிடிக்கும் அவங்களுக்கு? சும்மா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணந்தான் பேச்சு, எதுவுமே பிடிக்காதான். அதுதான்டா வீரா. அப்ப நீ எதுவும் கிஃப்ட் பண்ணது இல்ல, இதுக்கப்புறம் பண்ற ஐடியாவும் இல்ல. பண்ணணும் தான், ஆனா இவனையெல்லாம் வச்சுக்கிட்டு ம், ஞாபகம் வந்துருச்சு. என்ன? அவ என்கிட்ட ஒரு புடவை கேட்டா, ஆ, அதை என்னால வாங்கி தர முடியல ஒரு டைம்ல. ஆனா அதனால பல பஞ்சாயத்து வந்துச்சு. சோ எப்பா எது நடக்கலையோ அதை நடத்துறதுதான்ப்பா லவ்வோட பியூட்டியே. நீ அப்ப என்ன பண்ண, அந்த புடவையே வாங்கி கொடுத்துரு. அன்னைக்கு நீ என்ன ப்ராமிஸ் பண்ணியோ அதே புடவை அதே டிசைன்ல ஒரு புடவையை வாங்கி கொடுத்துரு. அண்ணி இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஆர் யூ கரெக்ட்? நம்ம கடையில் இன்னும் அந்த புடவை இருக்கான்னு தெரியல. ஐயோ பட் பாப்போம். சூப்பர், இதே பாசிட்டிவோட தான் இருக்கும். போலாமா? வா 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 வா. 4 in the mind, 8 in the fingers. We have 10 shops to more. மாறா, நல்லா இருக்கா? இதை நான் எடுத்துக்கிட்டுமா? கிட்டத்தட்ட அதேதான். பிரதர், இதுதான். இதை கிஃப்ட் பேக் பண்ணிடு. சரி. ம். என்ன? இல்ல அது அது ஏய், என்ன சொல்ல வந்தியோ சொல்லு. என்ன வேணும் உனக்கு? அது ஒண்ணும் இல்ல வீரா மேடம். இங்க பாரு, என்ன சொல்ல வந்தியோ அதை சீக்கிரமா சொல்லிட்டு போ. எனக்கு வேலை நிறைய கிடக்குது. நீங்க நீங்க திரும்பவும் கலெக்டரா பொறுப்பேற்றிருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு தோணுச்சு. அதான் ம். ஒரு சின்ன அன்பளிப்பு. உங்ககிட்ட வேலை செய்யற ஒரு பாடி கார்டு கொடுத்த கிஃப்டா நினைச்சு நீங்க வாங்கிக்கலாம்ல. ம்.